ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜோதிட அடிப்படையில உங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு விஷயத்த யுனிக்கான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது மருத்துவ ஜோதிடத்துல ரொம்ப ஸ்பெஷலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டேன். அப்புறம் பிரசன்னம் அடிப்படையில ரொம்ப சிறப்பா ஜாமக்கோல் பிரசன்னம், அப்புறம் ஏஎல்பி வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று நியூமராலஜி, எண்கணிதம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மக்களுக்கு நிறைய தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா என்கேவி சிஸ்டம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா மக்களுக்கு நிறைய தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ரெமெடியும் அவங்களுக்கு மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க நேட்டிவ் வந்துட்டு திருநெல்வேலி அந்த சைடாக இருந்தாலும் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நம்ம பார்ப்போம் அண்ட் உங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீகத்தை தேடிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களை வரவேற்கிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. எண்கணிதமாகட்டும், வாழ்வியல் முறை அடிப்படையில் ஆகட்டும், அப்புறம் நிறைய அடிப்படையில் ஜோதிடம், பிரசன்னம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில மக்கள் வந்துட்டு ஒரு ஸ்டன் ஆகி நிக்கிற விஷயம், ஒரு அப்படியே மலைப்பா நிக்கிற விஷயம் எங்க அப்படின்னா பொருளாதாரத்துல லாக் ஆனா கூட அவங்க எப்படியோ ஒன்று கடனோ உடனே வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி வந்துடலாம். ஆனா இந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா யோசிக்கிறதுக்கு கூட தோணாது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு. அதனால இதை உங்க மூலமா இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம பண்றோம். இது நேர்கள், ஆன்மீகத்தை தேடி நேர்கள், இது எல்லாமே ஒரு நீங்க ப்ரிகாஷனா ஒரு கைடு மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அதுக்காக தான். நீங்க முழுசா இதுல நமக்கு பிரிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது வந்துட்டு கிடையாது. என்னன்னா ஜோதிட அடிப்படையில மருத்துவம் சார்ந்த ஜோதிடத்தை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். 12 ராசி லக்னக்காரர்களுக்கும் இது வந்துட்டு பொருந்தும். அதுதாங்க ஐயா நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ண இருக்கீங்க. சரி, நீங்க வந்துட்டு இதுடைய மருத்துவம் சார்ந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருங்க. ஆன்மீக தேடி சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் சண்முகராஜா, கோவையிலிருந்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு பணம் வந்து மக்கள் வந்து சம்பாத்தியத்தை நோக்கியே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த காலகட்டங்களில் ஓடுற இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய உடல் ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது வந்து கவனிக்கிறது வந்து ரொம்ப தவறிடுறாங்க. இப்போ இப்போ கொஞ்ச காலமா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் எப்பவுமே வந்து ஒரு சைக்கிளிங் தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எந்த ஒரு நிகழ்வுமே வந்து அது வந்து சைக்கிளிங் சிஸ்டத்துல மாறும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இப்போ மக்கள்லாம் வந்து பழமையான முறைகள், பழமையான உணவு முறைகளை வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணதற்கு வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உணவு தான் வந்து முதல் மருந்துங்க. இது வந்து நம்ம இன்னைக்கு ஒன்றும் சொல்லலை, இது முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது நம்ம உணவு முறைகளை கரெக்டாக கையாளும் போது கண்டிப்பாக பாதிப்பினுடைய அளவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாங்க. அதுதான் உண்மை. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இதுல நம்ம இப்போ நான் வந்து நிறைய முறைகள் நம்ம பார்த்தாலும் கூட, பிரசன முறைகளாக இருக்கட்டும், இல்லை எண்கணித முறை, பேரியல் ஜோதிடம், உலகியல் நிகழ்வுகள், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம எடுத்தாலும் கூட மருத்துவ ஜோதிடத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஏன்னா எங்களுடைய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறையாக வந்து மருத்துவத்தை சார்ந்து தான் என்னுடைய குடும்பம் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜோதிடத்துறையை வந்து கையாண்டிருக்கேன். அப்போ இதில் இந்த மருத்துவ விஷயங்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஒரு கண்டென்ட்ல வந்து பேசினாங்க. இந்த மாதிரி 6ஆம் இடம் நோய்களும் நோய் தீர்க்கும் பரிகார கோவில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசினேன். அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியா வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஆன்மீக யூடியூப் சேனல்ல வந்து ஐயா கேட்டதன் இணைவாக இந்த ஒரு தொகுப்பு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ், அதாவது ஒரு விழிப்புணர்வுக்காக தொகுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். இதை நீங்க ஏதோ முழுமையா இதை பார்த்துட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார், எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு கீழே கமெண்ட்ல போடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கண்டென்ட் தான். இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா
எல்லா வருஷத்துலயும் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் மாறினாலே வந்து டோட்டல் சார்ட்டோடைய அளவுகள் தன்மைகள் எல்லாமே மாறும்போது கிரகத்தின் அடிப்படையா வச்சு மற்ற தசாபுதிகள் அடிப்படையா வச்சுதான் அந்த பலன்கள் இதெல்லாமே எடுக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஜோதிட முறைகள மருத்துவ ஜோதிட முறைகள் வந்து இதனுடைய ஆய்வுகள் வந்து ரொம்ப குறைவுதாங்க. இன்னைக்கு ஆய்வு பண்றவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான். வகுப்புகள் நிறைய தொடர்ந்து எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆய்வுகள் வந்து குறைவுதான். இப்போ எனக்கு கிடைச்ச தரவுகள் அடிப்படையில வச்சு நான் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள வந்து நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து அது எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்க கண்டிப்பா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகள்ல பிறந்திருப்பீங்க. 12 ராசியா இருக்கலாம். இல்ல நீங்க அந்த லக்னத்துல கூட பிறந்திருக்கலாம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வரும். சார் நான் வந்து லக்னம் தான், என்னுடைய லக்னம் வந்து மேஷ லக்னம். ஆனா நான் பிறந்த ராசி வந்து வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 60% எடுத்துக்கலாம். ராசியுடைய அமைப்பு வந்து ஒரு 40% எடுத்துக்கலாம். சோ இந்த ரெண்டும் நீங்க எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்க. அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து மாறுபாடுகள் இருக்கும், சில கருத்து வந்து மாற்றா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த நோய்கள் வந்து பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் எடுத்து சொல்லும்போது, அதுக்கு தீர்வுகள் வந்து பார்க்கும்போது கோவில் பரிகாரங்கள் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது சிகிச்சை மூலியமா தீர்வு இருக்குதா அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். சிலருக்கு வந்து அந்த தீர்வு கிடைக்காம கூட இருக்கும். அந்த காலகட்டத்தை இவங்க கடந்துதான் போகணும், அனுபவிச்சு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பா இருக்கும். விதி பயனை யாராலையும் மாத்த முடியாதுங்க. பட் அது மதியால நம்ம ப்ரீகாஷனா முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல நம்ம ஒரு சிகிச்சை முறையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஈவன் நம்ம வந்து நான் வந்து தமிழ் மெடிசனை நான் ஃபாலோ பண்ணிக்கலாமா, சித்தாவை நான் ஃபாலோ பண்ணிக்கலாமா, அலோபதி மெடிசனை ஃபாலோ பண்ணலாமா, இல்ல அக்குபஞ்சரை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கலாமா, இல்ல ரெய்கி ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி மலர் மருத்துவத்தை நான் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் அணுகுறாங்க இல்லையா, இதுல எந்த சிகிச்சை முறையை நான் எடுக்கலாம், இது தற்காலிகமான நோயா, இல்ல ஒரு நீண்ட கால நோயா, இல்ல பரம்பரை வியாதியா அப்படிங்கிறது எல்லாமே இதுல தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து நம்ம வந்து இதை பத்தி நம்ம பேசலாம். சரி, ரொம்ப அருமையா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மேச லக்னம் இதுல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான அடிப்படை உடல் உபாதைகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. பொதுவா இந்த மேச ராசியா இருக்கட்டும், இல்ல மேஷ லக்னமாக இருக்கட்டும், நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. மேஷம் அப்படின்னாலே வந்து முதல்ல தத்துவ அடிப்படையிலே பாருங்க, அது வந்து நெருப்பு தத்துவத்தை கொண்டது. அப்போ நார்மலாவே இவங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணமான உடம்பா தாங்க இருக்கும். இவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சாதாரண நோய் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். அப்போ மேஷத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற போது கன்னியாக வரும். அப்போ புதனுடைய வீடா வருது. அப்போ புதன் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நீங்க அதுக்கப்புறம் இன்டெப்தா உள்ள போய் பார்க்கும்போது எடுத்துக்கலாம். அப்போ புதனா வர்றனால இவங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி, தேமல், நரம்பு சார்ந்த பிரச்சனை, நெர்வஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு மண்டலம் சார்ந்த ப்ராப்ளம், இதெல்லாமே இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் தான் வந்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதாவது மரபு வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 8ஆம் வழி தான். அப்ப அந்த 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லக்னாதிபதியே செவ்வாயா கொண்ட வீடாதாக வரும். அது என்ன? விருச்சகம். அப்ப 8ஆம் இடம்னா என்ன? யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மோஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மோஷன் ரொம்ப எரிச்சலா இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய லக்ன தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவமாக இருக்கும். ஆனா 8ஆம் இடம்ங்கிறது வந்து அங்க நீர் தத்துவம் இருக்கிறனால அங்க வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே சந்திரன் அங்க நீச்சமாகக்கூடிய பகுதி. அப்போ இவங்களுக்கு இயல்பாவே நீர் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக 12ஆம் இடம் எடுக்கும்போது நமக்கு மீன ராசியாக வரும். மீன ராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நீர் ராசி தான். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு குறைபாடு இருந்துட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா குட்டி தூக்கம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதிக நேரம் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. மேக்சிமம் இவங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா பயணங்கள்ல பார்க்கலாம். சோ அதே மாதிரி இது வந்து மேஜரா அது வந்து குருவுடைய வீடாவும் இருக்கிறனால இவங்களுக்கு கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல உடம்புல கெட்ட கொழுப்பு சேர்றது, ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக இவங்களுக்கு இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா 6, 8, 12 அப்படிங்கிறது வந்து என்னன்னா 6ங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான நோய், 8ங்கிறது வந்து மரபு வழியாக இருக்கக்கூடிய நோய், 12ஆம் இடங்கிறது வந்து நம்மளுடைய தூக்கம், அயனசயனம் இது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனையா, தீர்க்க முடியாத பிரச்சனையாங்கிறது வந்து தசா புத்திகள் தான் வந்து தீர்மானம் பண்ணுங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா திரேக்கானம் அப்படின்னு ஒரு சார்ட் நம்ம பார்ப்போம். அந்த திரேக்கானம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நோயினுடைய தன்மை என்ன, அளவு என்ன, இது வந்து சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா அப்படிங்கிறது எல்லாமே டீப்பா அதுல பார்க்கலாங்க. இப்ப இந்த விஷயத்துல 3 விஷயத்த அடிப்படையா தாங்க இயங்கும். இது வந்து மேஷத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. எல்லா ராசிகளுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3 அடிப்படை தத்துவம் உண்டு. அதாவது என்னன்னா, வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபம் அடிப்படையில தான் நம்மளுடைய உடல் அமைப்பே வந்து இயங்குங்க. சரிங்களா? இப்போ மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல லக்னம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, ஜாதகருடைய தலைப்பகுதி தாங்க. அப்போ ஜாதகருடைய தலை சார்ந்த பிரச்சனை, தலைவலி சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, வலது கண் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை, இதெல்லாம் இயல்பாவே மேஷ ராசி, மேஷ லக்னங்களுக்கு வந்து கட்டாயம் இருக்குங்க. ஸோ இதுல பழக்கவழக்கம் என்ன, உணவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சரியாயிரும். நார்மலாவே இவங்க அதிகமா வந்து செயற்கை சார்ந்த உணவுகள அதிகமா எடுத்துப்பாங்க. ஏன்னா மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபமா வரும். ரிஷபங்கிறது வந்து சுக்கிரனுங்க. சுக்கிரன்னா வந்து பாத்தீங்கன்னா செயற்கை. இப்ப நம்ம அஸ்கான்னு சொல்றோம்ல, சீனின்னு சொல்றோம்ல, அப்ப இது சார்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துப்பாங்க. அந்த 2க்கு 5ஆம் இடங்கிறது வந்து நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடமா ஆகும், புதன் ஆகும். அப்ப எப்பவுமே ஒரு 2 டிஷ் எதா இருந்தாலுமே ஒரு 2 ஒரு பிளேட்ல 2 சமோசா குடுங்க. ஆயில் ஐட்டங்கள அதிகமா விரும்புவாங்க. ஸோ அது மாரி கடையில இருக்கக்கூடிய தின்பண்டங்கள வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிடுறனால அவங்களுக்கு சரியா வந்து ஜீரணம் ஆகறதில்ல. ஜீரண கோளாறு, ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னாலே குருவும் அங்க சம்மந்தப்படுவாருங்க. நம்ம தான் பார்த்திருக்கோம் இல்லையா? மேஷ லக்னத்துக்கு, மேஷ ராசிக்கு வந்து 6ங்கிறது புதன். அப்ப புதன்னா நெர்வஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்திருக்கோம். 8ங்கிறது செவ்வாயா வரும். அப்ப செவ்வாய்னா வந்து ரத்தம். ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். தேங்கி இருக்கக்கூடிய ரத்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரத்தம் வந்து சரியா சுத்திகரிப்பு சரியாக இருக்காது உடல்ல. அப்ப சுத்திகரிப்பு இல்லனாலே அங்க ப்ராப்ளம்ஸ் உண்டாகுங்க. அதே மாரி நரம்பு மண்டலம் என்ன ஆகும்னா, பிளாக்கிங் ஆகும். பிளாக்கிங் ஆகக்கூடிய பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அந்த ரத்தம் சரிவர அந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள கரெக்ட்டா ப பய டிராவல் பயணிச்சுட்டு போயிட்டு வரும்போது நமக்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. அதுல ஏதாவது தடங்கல் ஆகும்போது ப்ராப்ளம் ஆகும். 12ஆம் இடங்கிறது குரு. குருங்கிற வந்து கொழுப்புன்னு அப்ப கெட்ட கொழுப்பு சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அது வந்து இடையூறுகள ஏற்படுத்தும். ஸோ இதுதான். ஸோ இத வந்து நம்ம இந்த விஷயத்த மட்டும் நம்ம கவனமா அலர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம அதுல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாங்க. இப்ப இதுல நட்சத்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சகமும், மீனமும் மேஷத்துக்கு எடுக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரங்களா வருங்க. எக்ஸ் அ அதுல வந்து ஒரு ஒரு தனித்துவமா தெரியறது வந்து கன்னி ராசி மட்டும் தெரியுங்க. ஏன்னா மேஷத்துக்கு 6ஆம் இடம். அப்போ என்னன்னா, இதுல ஒரே சொல்யூஷன் என்னன்னா, நீங்க எடுக்கக்கூடிய உணவு மட்டும் தாங்க. ஏன்னா அந்த 8, 12 வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. ஆனா 6ஆம் இடத்த நீங்க கரெக்ட்டா கையாண்டீங்க, உணவு பழக்கத்த கரெக்ட்டா கையாண்டீங்க அப்படின்னா, நீங்க இத தவிர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சா, அத நீங்க வெற்றி கொள்ளணும், அத நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த பாவத்துக்கு 6ஆம் பாவம் எடுத்தீங்கன்னா, உங்க லக்னத்துக்கு 11ஆம் பாவத்த வந்து நீங்க செயல்படுத்தணும். அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருந்தா, நமக்கு எந்த நோயுமே வராது. அப்ப என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமா இருக்கணும். நோயாளிய பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அவர சந்தோஷப்படுத்தணும். "உனக்கு நோய் வந்துருச்சா? நீ அவ்வளதான். நீ போய் சேர்ந்துருவ." அப்படின்னு நம்ம பயமுறுத்தக்கூடாது. ஏன்னா பயமுறுத்துனோம் அப்படின்னா, அவங்க இன்னமும் இம்பாக்ட்க்குள்ள உள்ள போயிருவாங்க. அப்போ நோய எதிர்கொள்ளக்கூடிய பாவகம், நோயிலிருந்து நான் வெற்றி ஆகணும், வெளிவரணும் அப்படின்னா 6க்கு 6. அப்ப நம்ம லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு 11ஆம் பாவகம். அப்போ 11ஆம் பாவம் இந்த இடத்துல பாதகம் அப்படிங்கிற நீ கான்செப்ட் எடுத்துறாதீங்க. 11ஆம் பாவம்ங்கிறது வந்து நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பாவம். அப்ப எந்த ஒரு பாவத்துக்குமே மகிழ்ச்சி கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும், நான் அதுலருந்து மனதளவுல நான் அதுலருந்து ஒரு வெளிய வரணும் அப்படின்னா, அதுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னா, நம்ம மனசு வந்து திடமா வச்சுக்கணும். அப்ப அந்த 11ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவகம் என்ன? 5ஆம் பாவகம். 5ஆம் பாவம்னா என்ன? உங்களுடைய குலதெய்வம். அப்ப நீங்க உங்களுடைய நார்மலா உங்களுடைய குலதெய்வ வழிபாட நீங்க எடுத்து பண்ணுங்க. நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்த முதல்ல வணங்கிட்டு, நீங்க அதுக்கான வழிமுறைகள நீங்க எடுக்கும்போது, கண்டிப்பாக உங்களுக்கான நோய்க்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அது உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கணுங்க. மெயினா வந்து கோவில் பரிகாரங்கள்ங்கிறது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்டின்னா, உங்க தர்ம ராசிகள் வந்து உங்களுக்கு பலப்படணும். உங்களுக்கு திரிகோண பாவங்கள் வந்து நல்ல பலமாகணும். 1, 5, 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாவங்களும், இதுல இருக்கக்கூடிய கிரகங்களும், இதுக்கு இருக்கக்கூடிய காரக கிரகமும் உங்களுக்கு பலப்படுத்தி இருந்ததுன்னா, குடுக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க போயிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு கியூரிங் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாருக்கு கோயில் பரிகாரமே செட் ஆகாது, நான் போயிட்டு வந்து எனக்கு ரிசல்ட் இல்லங்க, எனக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, 4, 8, 12 இருக்கக்கூடியவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த பாவகம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மோட்சத்த குறிக்கக்கூடிய பாவகமா செயல்படுங்க.
அப்ப இதை வந்து இந்த கர்மாவை இவங்க அனுபவிச்சுதான் கழிக்கணுங்கிறது தான் விதிங்க. ஓகே, இப்போ வந்துட்டு மேஷ ராசி மேஷ லக்னம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மருத்துவம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த மருத்துவத்துல வந்துட்டு நீங்க சொன்னீங்க குலதெய்வம் கோயில் போனா நல்லது அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா இந்த மேஷ ராசி மேஷ லக்னம்காரங்க வந்துட்டு நோய் பாதிப்புல இருந்து அவங்கள வந்துட்டு தற்காத்துக்குள்ள எந்த தெய்வத்தை வழிபடணும்? இப்ப நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரிதான், ஒரு பரிகாரம் ஒரு கோவில் விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய ஜாதகம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணு, இப்போ மேசராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த கோவில் அடிப்படையில இவங்களுக்கு வந்து இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேங்க, எனக்கு பயங்கர பாசிட்டிவ்ங்க, இதுல இருந்து நான் மனசளவுல நான் வெளியே வந்துட்டேங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இப்ப கரெக்டா எனக்கு அதுக்கான டாக்டர்ஸ் எல்லாமே நான் கரெக்டா எனக்கு கைட் பண்றாங்க, அவங்க சொன்ன விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்றேன், நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடிய கோவில் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது மேசராசி மேஷ லக்னங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய அமைப்பா வருங்க. அடுத்து சிம்மங்கிறது வந்து சூரியனுடைய அமைப்பா வரும். தனுசுங்கிறது வந்து குருவுடைய அமைப்பா வரும். அப்போ 9ஆம் இடங்கிறது இஷ்ட தெய்வம்னு எடுத்துக்கோங்க. 5ஆம் இடங்கிறது குல தெய்வங்க. அப்ப இந்த செவ்வாய் சூரியன் குரு சம்பந்தப்பட்ட கோவில் அப்படின்னு பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா மேசராசி மேஷ லக்ன நேர்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இது என்றைக்கு போகணும், என்னுடைய ஃபேவரா இருக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கூட நீங்க போயிட்டு வரலாங்க. ஸோ நீங்க அது போயிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்ப பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து இப்போ உடல்நிலை சரியில்லாதவங்க என்னுடைய ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல என் குடும்ப உறவா கூட இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, எப்படி போக முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ரொம்ப நெருக்கப்பட்ட உறவா, உங்களுடைய நண்பரா, இல்ல உங்களுடைய பிளட் ரிலேஷனா, அவங்களுக்காக நீங்க கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்க பேரை சொல்லி நட்சத்திரம் தெரியலனாலும் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை மட்டும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க. நீங்க வந்தீங்கனாலே கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்க. சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு முறை போயிட்டு வரலாம், கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்லயே பிரார்த்தனை பண்ற மாதிரி எந்த தெய்வத்தை வந்துட்டு அவங்க சான் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல? இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்புகள்ல வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாராலையும் பாடல்களை வந்து படிக்க முடியாது. அப்ப அந்த பதிப்பங்களை வந்து நம்ம கேட்கலாம், பாடல்கள்லாம் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து நான் இங்க இருந்து நான் இப்ப இந்த கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க போகல. எல்லாருமே அதே இடத்துக்கே போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவரவர் இருக்கக்கூடிய ஊர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கு முதல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுடைய பேர் என்னன்னு பார்க்கணும். பேரை பார்த்துட்டு இந்த கோவில்ல அந்த ஆற்றல் இருக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். அது என்ன ஆற்றலுங்க அப்படின்னா மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சூரியன் குருவுடைய ஆற்றல் அந்த கோவில்ல இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப பழமையான கோவிலா இருக்கிறது வந்து கூடுதல் பிளஸ்ங்க. அப்ப இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாராலையும் எல்லா கோயில்களுக்கும் போக முடியாது. அதனால முதன்மையா உங்களுடைய குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் போக முடியுமா அப்படிங்கறத நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லு. இப்ப எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்கும் போது கேட்பாங்க, சார் நான் வந்து தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கேன் சார், எனக்கு வந்து மயிலாடுதுறைங்கிறது ரொம்ப தூரம், எனக்கு ஏதோ பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய கோவில்கள் எடுத்துட்டு நீங்க இந்த ஸ்பெசிபிக்கா இந்த காலகட்டங்கள இந்த டயத்துல இந்த கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அதாவது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணும்போது சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணும்போது அதுல வந்து இப்ப நம்ம கிரகம் இல்லாம வெறும் ராசி லக்னம் மட்டும் தான் நம்ம சொல்றோம். சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணும்போது அதுல கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தசாபதிகள் அமைப்பா போயிட்டு இருக்கும். சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஆன் த ஸ்பாட்ல வந்து அதையும் பார்க்கணும், பிரசனமும் ஆன் த ஸ்பாட்ல அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கோவில் வழிபாடு பெஸ்டா இல்ல ஏதாவது தான தர்மங்கள் பண்ணக்கூடிய பரிகார முறையா இவங்களுக்கு சொல்லலாமா அப்படிங்கிற தெரியும். நம்ம அதை சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அது ரிசல்ட் கிடைக்குங்க. சரி, ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்க என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கும், அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தோட அடிப்படையில நீங்க எங்க இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, ஈரோடுல இருக்கீங்க, இல்ல சென்னையில இருக்கீங்கன்னா அதுக்கு நியர்பைலியே அந்த நோய்க்கோட தாக்கம் எப்படி குறைக்கணும், என்ன கிரகத்தோட எது இருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்த்து சொல்றத வழக்கமா வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி
இறைவன் அருளின் ஒளி.